நீங்கள் அசையும் சொத்து அசைய சொத்துன்னு சொல்லுவாங்க. இப்போ வீடு கூட பார்த்தீங்கன்னாக்கா டிப்ரிசியேஷன் வேல்யூ. இப்போ இந்த வருஷம் நீங்கள் வீடு கட்டுறீங்க 10 லட்சத்துக்கு, அதே 5 வருஷம் கழிச்சு ஒரு இன்ஜினியர் வந்து வேல்யூ போட சொன்னீங்கன்னா டிப்ரிசியேஷன் வேல்யூ போட சொல்லுவாங்க. எப்படின்னா அதோட ஏஜ் இருக்குல்ல, பில்டிங்கோட ஏஜ் 10 வருஷம் ஆகிட்டா அன்னைக்கு வந்து 1500 ரூபாய் கிடைக்கும். இன்றைக்கி 2500 ரூபா ஃபார் ஸ்கொயர் ஃபீட் கன்ஸ்ட்ரக்ஷன் வேல்யூன்னு வச்சுங்க, 1500 ரூபா வேல்யூ போடுவாங்க. அதெல்லாம் டிப்ரிசியேஷன் வேல்யூ. ஒரு கார் வாங்குறீங்க, வெறும் 10,000 கிலோமீட்டர் தான் ஓட்டுறீங்க, ஒரு வருஷம் கழிச்சு நீங்கள் புது கார் அப்படியே வீங்க, நீங்கள் மார்க்கெட் ரேட் விற்க முடியுமா? விற்க முடியாது மேடம். ஆனால் கோல்டு வாங்குறீங்கன்னு வச்சுங்க, 10 கிராம் வாங்குறீங்க, யூஸ் பண்ணவே இல்லை, அப்படியே வைக்கிறீங்க, நீங்கள் கொண்ட கடையில் விற்றீங்கன்னா நீங்கள் வந்து 10 லட்ச ரூபாய் வாங்கினீங்கன்னா 20 லட்சம் போகும் அன்றைக்கி மார்க்கெட் ரேட்டு. கண்டிப்பாக கோல்டு குறையுதா? குறையாது. அதே மாதிரி மண்ணில் போகிற காசு வீணாக போகாத அப்ரிசியேஷன் வேல்யூ ஆகிட்டு இருக்கு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உலகத்தில் கொடி கட்டி பறக்கிற துபாயாக இருக்கட்டும், இந்தியாவாக இருக்கட்டும், நிறைய நாடுகளில் ரியல் எஸ்டேட்டு தான் நல்லா போய்ட்டுருக்கு. இல்லை போடுற பணம் வீணாக போகாது, நம்பிக்கையாக இருக்கும். நம்ம பேங்க்கில் இருக்க மாதிரி. இப்போ நீங்கள் உங்கள்கிட்ட பணம் இருக்குது, வேறு எதுலேயும் கண்டத்தில் முதலீடு பண்ணாமல் தெரியாததில் சில பேர் வந்து ஆசை வார்த்தை காட்டி ஒரு இதில் போட்டிங்கனாக்கா 1 லட்ச ரூபா போட்டிங்க, மாதம் 10,000 ரூபா கிடைக்கும் அப்படிம்பாங்க, ஏமாந்து போயிடுறாங்க. நீங்கள் லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் பாட்டில் பத்திரத்தை பீரோவில் வச்சு பூட்டிகிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு எப்போ பணம் தேவையோ, வீடு கட்டலை பணம் தேவையோ, அன்றைக்கி மார்க்கெட் ரேட்டுக்கு நல்ல ரேட்டுக்கு உடனே விற்றுடலாம். யாரோ ஒரு ப்ரொமோட்டரோ ஒரு மீடியேட்டரோ யாரோ விற்று கொடுத்துருவாங்க, அவங்களுக்கு சர்வீஸ் சார்ஜ் கொடுத்தா போதும். கோல்டு மாதிரி தான் மண்.